அடுத்த வசனம், அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின் அப்ப யார ஆண்டவர் இப்படிப்பட்ட பாதையில நடத்துறாரோ அவர்களுக்கு கர்த்தருடைய மிகுந்த கிருபை கேரண்டி. சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி. அதன் அர்த்தம் என்ன? அவர் வேணும்னு பண்ணலப்பா, இதுக்கு பின்னாக ஒரு நோக்கம் இருக்கிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வேணும்னு கஷ்டப்படுத்தல. ஆமே. சில தாய்மார் தங்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்றீங்க, பிள்ளைகள் தாயை பார்க்கறாங்க, நீங்க வேணும், அவரு வேணும்னு கஷ்டப்படுத்தல, நீங்க வேணும்னா என்ன கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறீங்க. இதுக்கு பின்னாக ஒரு பர்பஸ் இருக்கு, பர்பஸ் இருக்கு. மோசேக்கு வலி தாங்க முடியல, இதுவரை சகிச்சிட்டாரு, நிந்தையால் நிறைந்திருப்பானா, எல்லாத்துக்கும் மோசேட்ட தான் வராங்க. என்ன பாரு நிக்கிறது பாரு, பார்வன்ட்ட போயிட்டு வரும், எகிப்துல இருந்தே நிந்தை கேட்க தொடங்கிட்டார் மோசே. இதெல்லாம் வேண்டான்னு தான் ஒதுங்கி இருந்தார். அவர் மனப்பூர்வமா இல்ல, பர்பஸா பண்ணல. அதாவது தேவன் வனாந்தரத்தில் நடத்தும் போது அந்த வனாந்தரத்தை ஒரு நாளும் பனிஷ்மெண்டா பார்க்காதீங்க. ஆண்டவர் என்றைக்கும் கைவிட மாட்டார். தேவன் அக்கினி அனுமதி, நீங்க ஆராதித்தது நிமித்தம் உங்களுக்கு அக்கினி 7 மடங்கு ஆகுதா, அதை பனிஷ்மெண்டா பார்க்காதீங்க. அது உங்களுக்கு கிடைக்க போகிற ப்ரமோஷனா பாருங்க. அக்கினி அதிகமாக அதிகமாக அந்த அந்த பாபிலோன்ல இந்த அக்கினியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவங்க கீழே அப்படி தீ வைப்பாங்க, தீ வைக்கும் போது அந்த அக்கினி எழும்பும். அக்கினி எழும்பி 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 எவ்வளவு மேக்சிமம் உயரமா போகும், அப்படி உயரம் அப்படி எரிஞ்சிட்டு இருக்கு. ஒரு புறம் விக்கிரகம் அவ்வளவு உயரமா நேபுகாத்நேச்சர் ஒரு சிலையை உண்டு பண்ணி வைக்கிற, இன்னொரு அக்கினி எழும்புது. ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் என் ஆண்டவர் சிறியவர் அல்ல. இவங்க எவ்வளவுதான் மேக்சிமம் அக்கினி வைத்தாலும் அதிலும் பெரியவர் தான் இவர்களை அங்கே நடத்த வருகிறார். பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? தானியேல் 3 கடைசியில் எடுக்க வேண்டாம், அக்கினி உயர்ந்தது என்றல்ல, இவங்க 3 பேரையும் தேசத்திலே உயர்த்தினான். அவர் மனப்பூர்வமாய், உனக்கு தெரியாது இதுக்கு பின்னாக இருக்கிற காட்ஸ் பிளான், உனக்கு தெரியாது, உனக்கு புரியாது. மோசே வலி தாங்க முடியாம அவர் சொல்றாரு 11:11 எண்ணாகமம், நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தை என்மேல் சுமத்தினதினால் உமது அடியானுக்கு உபத்திரவம் வர பண்ணினது என்ன? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனது என்ன? உபத்திரவப்படுகிறவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? என் வாழ்க்கையில கிருபை போச்சுன்னு நினைக்கிறான். உபத்திரவத்தில் கிருபை இழந்ததை போல ஒரு உணர்வு வரும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், இங்க பாருப்பா மிகுந்த கிருபை. அவர் மனப்பூர்வமா அப்படி செய்யல. உபத்திரவத்துல கிருபை இழந்தது போல உணர்வுன்னு என்ன தெரியுமா? ஆண்டவர் கைவிட்டது போன்றதில்லை. பதினைந்தாவது வசனத்திலே சொல்லுகிறான். 12வது வசனத்திலே, இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முலையுண்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பில் அணைத்து கொண்டு போ என்று நீர் என்னோட சொல்லும்படி இந்த ஜனங்களை எல்லாம் கற்பந்தரித்தேனோ இவர்களை பெற்றது. அப்ப ஆண்டவர் மோசே கிட்ட எப்படி பேசியிருக்கிறார் பாத்தீங்களா? இங்க பாருப்பா, ஒரு தாய்ப்பால் கொடுக்கிற குழந்தைய நீ எப்படி அணைச்சிட்டு போகணுமோ இந்த ஜனத்துக்கு ஒண்ணுமே தெரியாது. நீ அப்படி ஆண்டவர் அப்படி அணைச்சதுதான் எனக்கு வட்டி அசலும் சேர்த்து தாராங்க ஆண்டவரே. ஆமே. இப்போ அப்பெல்லாம் மோசே, அதாவது விரக்தி வரும்போது, நான் ஏன் குடும்பத்துக்காக உழைக்கணும், நான் ஏன் உங்களுக்காக ஜெபிக்கணும்? சில சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் ஒரு டிசைட் பண்ணிட்டேன், என்ன இனி என் புருஷனுக்காக நான் ஜெபிக்கிறதே இல்ல. நான் நினைப்பேன் ஒருவேளை இனியாவது நல்லா இருப்பாரா இருக்கும். ஏன்னா இவங்க எப்படி ஜெபிக்கிறாங்கன்னு இவங்களுக்கு ஆண்டவருக்கும். ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்கு போயிருக்கும் போது ஒரு சகோதரி சொன்னாங்க, பாஸ்டர் நான் பார்த்துட்டு இருக்காங்களா தெரியல, நான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்றது என் கணவருக்கு பிடிக்கவே செய்யாது. எப்ப வந்தாலும் திட்டிட்டே இருப்பார். ஒரு நாள் இப்படிதான் என்ன திட்டிட்டே போனார், நீ இப்படியே இரு திட்டிட்டு போனார். அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி அங்க எங்க கையெல்லாம் உடைச்சிட்டு வந்தார். அன்னைக்கு நான் நல்லா சாப்பிட்டேன் பாஸ்டர்.
அன்னைக்கு அவர் இருக்கட்டும், அவருக்கு சாப்பிட முடியாது, அவருக்கு ஜூஸ் மட்டும் தான் கொடுக்க முடியும். ஆனா நான் வீட்டுல நல்ல சமைச்சு, என்ன சிரிப்பு பாருங்க. இங்க யாராவது சிரிக்கிறாங்களா பாருங்க. எல்லாருக்கும் அப்படி கண்ணெல்லாம். அன்னைக்கு நல்லா சாப்பிட்டேன் மாஸ்டர். அவங்க முன்னாடி இருந்து சாப்பிட்டேன். அவங்களுக்கு ஜூஸ் தண்ணி மட்டும்தான் குடிக்க முடியும். நானா பெற்றேன் அப்படிங்கிறார். பெற்றது கர்த்தர், உன்னை ஜெனிப்பித்த கண்மலை. அவன் பெற்ற குழந்தைய மோசே என்கிற மேய்ப்பன் கையில கொடுத்து, மேய்ப்பர்களுடைய உத்தரவாதம் இப்படி இருக்கணும், கையில கொடுத்து நீ எப்படி தெரியுமா கொண்டு போகணும், மார்போடு இப்படி அணைச்சிட்டு அப்படி பண்ணுவான். அதனாலதான் சகிச்சு 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 எவ்வளவுதான். இடையில கூட ஒரு பாஸ்டர் ஒரு பாட்டு போட்டார். ஆக்சுவலா அப்படி எல்லாம் பாட்டு போடக்கூடாது. கேட்டேனா அப்படின்னு ஒரு பாட்டு, என்ன பாஸ்டராக்க சொல்லினா கேட்டேனா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு கொஞ்சம் வைரல் ஆச்சு. ஆக்சுவலா பாட்டு போடக்கூடாது. ஏன்னா இது தேவனுடைய ஆண்டவர் உத்தரவாதம் எடுக்க. சில உபத்திரவம், என் செய்தி நிறைய மாறிட்டு இருக்கிறது என் ஆவில நான் உணர்றேன். அநேக பர்சனல் ஒரு குடும்பத்துல எல்லாரும் சேர்ந்து கேட்டுட்டு இருந்தாலும் ஒரு நபரை நோக்கி இந்த வேர்டு வந்துட்டு இருக்கு. நீ இந்த ஃபேமிலியை விட்டு போனும் 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 துடிச்சிட்டு இருக்கிற. அதாவது எனக்காக அங்க அவர் நிற்பார்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில நான் இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறது போல, எனக்காக என் பிள்ளை இங்க நிற்பான்னு சொல்லிட்டு நம்பிக்கையில் அவர் பிதா பக்கத்துல இருக்கிறார். ஆமென். கேட்கிறான், நான் கேட்டான் ஆண்டவரே, நான் கேட்டானா? நானா பெத்தேன்? நான் பெத்த பிள்ளைகளுக்கு பேர் வச்சதோட சரி, ஆனா சுமக்கிறதெல்லாம். அடுத்து ஆண்டவர் அமைதியா இருக்கிறார், பேசாம இருக்கிறார். நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், ஆண்டவர் அமைதியா இருக்கிறார். இப்படி பேசுறோடனே மோசே மோசே அப்படின்னு கூப்பிட்டு ஸ்டாப் பண்ணல. நம்ம உபத்திர, அதனாலதான் மௌனமா இருக்க கடவன். உண்மையில இந்த இடத்துல கண்மலை அடித்த போது அவருக்கு ஷாக் ஆயிட்டு தெரியுமா? கண்மலை யாரு? முதல் விசை அடிக்க சொன்னார், நமக்காக ஒரு விசை அடிக்கப்பட்டார். இரண்டாவது விசை வரும்போது கர்த்தர் சொல்ல பேசுங்கிறார். ஆனா மோசே இரண்டாவது விசை என்ன பண்ணுவார் தெரியுமா? அடிப்பார். அடித்ததும் தண்ணி வராது, திருப்பி அடிப்பார். அடித்ததும் தண்ணி வரும். ஏன் ஃபர்ஸ்ட் அடிச்சதும் தண்ணி வரல? ஷாக் ஆயிட்டு அவருக்கு. மோசே நீ என்ன அடிச்ச? மோசேக்கு அது உணர்வு இல்ல, திரும்பி அடிக்கிறான். மோசே வெட்கப்படுத்திடக்கூடாதுன்னு அந்த கண்மலை மீண்டும் தண்ணீர் கொடுக்கிறது. நாம அவரை அடிச்சதுக்கு அப்புறமும் அவர் கிருபை தர காரணம் என்ன தெரியுமா? நாம வெட்கப்பட்டு போவத அவர் விரும்பல. அது கூட. ஆனா இப்ப பாருங்க, ஆண்டவர் சைலண்ட் ஆயிட்டார். சில நேரத்தில் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் போயிருந்து கேட்கிற கேள்வியில் ஆண்டவர் அமைதி ஆயிட்டார். இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறதுக்கு எனக்கு இறைச்சி எங்க இருந்து வரும்? எனக்கு இறைச்சியை கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே, என்னை பார்த்து அழுறாங்க. எனக்கு அதுதான் தாங்க முடியல ஆண்டவரே. நான் இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டேன், இவ்வளவு நாள் இந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணிட்டேன், இவ்வளவு நாள் உபவாசிச்சிட்டேன், இப்ப என்ன பார்த்து அழுறாங்க. எனக்கு அது தாங்க முடியல, எனக்கு அது ரொம்ப வெயிட்டா இருக்கு. ஹல்லேலூயா. மோசே என்ன பார்த்து அழுறாங்களே. எல்லாரும் மொத்தத்தில் வீட்டுல 5 பேர் இருந்தாலும் என்கிட்ட தான் அவ்வளவு பிரச்சனை கொண்டு வராங்க. ஆரம்பத்தில் எனக்கு ஹாப்பியா இருந்து பரவாயில்ல, என்ன ஒரு பொருட்டா நினைச்சு. ஆனா இப்போ எனக்கு அது வெயிட்டா இருக்கு, என்னால பர்டனா இருக்கு, என்னால தாங்க முடியல. என்ன பார்த்து அழுறாங்க. இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்க கூடாது, இது எனக்கு மிஞ்சின பாரமா இருக்கிறது. அடுத்த வசனத்துல சொல்லுகிறான், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததனால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று. மோசே எகிப்துக்கு புறப்படும் போது கர்த்தர் மோசே வழியிலே கொலை செய்ய பார்த்தார். அப்பொழுது கொன்னுராதீங்கன்னு செபித்தவங்க இப்ப பிரேயர் மாறுது, உங்க கண்ணில் எனக்கு கிருபை கிடைத்ததுன்னா. உபத்திரவத்துல ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை முடிக்க விரும்புகிறான்.
அது மோசையா இருந்தாலும். ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார் தெரியும்? உலகத்தில் உங்களுக்கு, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டு. யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்துல என்ன உண்டு? எதுக்கு இது சொல்றாரு தெரியுமா? இதோ மைண்ட்ல செட் பண்ணு. யாருக்கிட்ட சமாதானம் உண்டு? ஆண்டவரிடத்துல. இப்ப நீ உலகத்தின் பக்கமா திரும்பினா உன் கண்ணுக்கு முன்னாடி உபத்திரவம் மட்டும் தான் தெரியும். நீ எப்பவுமே என் பக்கம் திரும்பினல்ல. இந்த உபத்திரவம் உன்னை அமிழ்த்தாது. என் சமாதானம் உன் வாழ்க்கையிலே நதி போல பாய்ந்து வரும். காரணம், நான் உலகத்துல என்ன இருக்கு? அந்த உலகத்தை இயேசு என்ன பண்ணியிருக்கிறார்? அப்ப உபத்திரவத்தை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? அப்ப ஜெயித்தவர் எனக்கு உபத்திரவங்களிலே என்ன தருவார்? இந்த நம்பிக்கை நமக்குள்ளே சமாதானத்தை கொடுக்கும். சங்கீதம் 22:24 சொல்லப்பட்டிருக்கிறது, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப மோசே ஜெபிக்கிறான் பாருங்க. என்னாகும் 11:15 என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போட்டு விடும் என்று வேண்டிக் கொண்டான். அப்பொழுது மோசே தூதனை அனுப்பி கர்த்தர் தூதனை அனுப்பி மோசே என்ன பண்ணார்? கொண்டு போட்டார் இருக்கா? இல்ல. ஏன்னா இந்த பாரத்தை அவன் மேல் வைத்தது யாரு? கர்த்தர். இவன் விரும்பியும் இவனுக்கு சாவை கர்த்தர் தூரமாக்க காரணம் என்ன தெரியுமா? ஒருவரும் அழிந்து போவதற்காக தேவன் யாரையும் சோதிக்க மாட்டார். ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னா, மோசே தன்னால தாங்க முடியாத பாரத்தை கர்த்தர் இடத்துல ஓப்பனா சொல்றான். நமக்கு மனசுக்குள்ள இப்படி இருக்கும், இப்படி என்ன வாழ்க்கை இது அப்படின்னு. ஆனா வெளியே, ஆண்டவரே உம் சித்தம் போல், எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும், எல்லாமே தெரியும், ஃபுல்லா போய். மோசே ஓப்பனா சொல்றான்,